வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடச்சி ஊற்றின முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், நட்சத்திரப்பூ இதெல்லாம் சேர்த்து காய்ஞ்சதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து அது 2 நிமிஷம் கழித்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் 2 நிமிஷம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தயிர் 4-5 முந்திரி பருப்பு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், மல்லி பவுடர் சேர்த்துக்கேன், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்துக்கேன். இதெல்லாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அது பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்கு பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு அதை திருப்பி விடக்கூடாது. அப்படியே கொத்தமல்லி தழை தூவிட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. குழம்புக்கு தான் திருப்பி விடணும், இதுக்கு திருப்பி விட வேண்டாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முட்டை நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் திருப்பி விடாமலே. இப்போ நம்ம முட்டை மசாலா சாதத்தோடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை